என்ன விதவிதமா ஹேர் ஸ்டைல் வேணுமா? பார்லருக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறீங்களா? இத முதல்ல பார்த்துட்டு போங்க சிங்கப்பெண்ணே. இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களின் பழக்க வழக்கமும் நாட்டமும் மேல்நாட்டு பழக்க வழக்கங்களோடு ஒத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திரைப்படத்தில் வரும் நடிகையை போன்று நானும் அழகாக இருக்க வேண்டும், அவரை போன்ற லுக் எனக்கு வேண்டும் என்ற ஆசையில் பல பெண்கள் மேக்கப் செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதே போன்று ஆண்களும் அந்த ஹீரோவை போன்ற ஸ்டைல் தனக்கு வேண்டும் என்றும் அவரை போன்று நானும் ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பல புதிய வகையிலான ஸ்டைல்களையும் ஆடைகளையும் விரும்பி அணிந்து வருகிறார்கள். இதில் இவர்கள் ஆடைகளை மட்டும் அணிவதில்லை, மேக்கப்பையும் சில ஆண்கள் போட்டுக் கொள்கிறார்கள். அதோடு தனது ஹேர் ஸ்டைலையும் விதவிதமாக மாற்றிக்கொள்கிறார்கள். முதலில் ஆண்கள் மட்டுமே விதவிதமான ஸ்டைல்களில் திரிந்து வந்த நிலையில் தற்போது பெண்களும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். முன்பெல்லாம் மேக்கப் போட்டுக் கொள்வதையே பெரிய ஆடம்பரமாக நினைத்து வந்த காலம் போய் தற்போது மேக்கப் இல்லாமல் ஒரு விழாவிற்கு செல்வது என்ற அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது. இதற்கு மேக்கப் போடும் பெண்களை தவறு என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் அது அவர்களின் விருப்பமாக மாறிவிடுகிறது. சரி, மேக்கப் தான் போடுகிறார்கள், போட்டுக்கொள்ளட்டும் என்று பார்த்தால் தற்போது அவர்கள் தங்களது முடியையும் முற்றிலுமாக வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதேதான் சினிமா பிரபலங்களும் சின்னத்திரை நட்சத்திரங்களும் வைத்திருக்கும் ஹேர் ஸ்டைலை போன்ற ஸ்டைல் தனக்கு வேண்டும் என்ற விருப்பத்தில் தங்களது கூந்தலை வேறு விதமான ஒரு ஸ்டைலுக்கு மாற்றி விடுகிறார்கள். அது மட்டுமின்றி ஹேர் ஸ்டைல் துறையும் தற்போது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஹேர் ஸ்டைல் செய்வதற்கு பல லட்சக்கணக்கில் சம்பளமாக வாங்கி வருகிறார்கள் முன்னணி ஹேர் ஸ்டைலிஸ்டுகள். இப்படி ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் தற்போதைய சமூகத்தின் முக்கிய தொழிலாகவும் நல்ல பணம் பார்க்கக்கூடிய தொழிலாகவும் மாறியுள்ள நிலையில் இந்த துறையால் தன்னை குறித்தும் தன்னுடைய அழகு குறித்தும் கவலைப்படுபவர்களின் கவலையை மாற்றுகிறது. அதே சமயத்தில் அழகாக உள்ள பெண்களுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது. மேலும் தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். தங்கள் சாதனைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் மேக்கப்பிற்குமே செலவழிக்கிறார்கள். குறைந்தது 20,000 ரூபாயாவது இதில் செலவழிக்கும் பெண்களும் உள்ளார்கள். அதிகபட்சமாக லட்சக்கணக்கில் செலவழிக்கும் பெண்களும் இதில் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி வாரம் ஒரு ஹேர் ஸ்டைல் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் மூழ்கி இருக்கும் பெண்களும் உள்ளனர். என்னென்ன ஹேர் ஸ்டைல் என்ன எல்லாம் இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும் கூந்தலை நீளமாக மாற்றிக்கொள்ளலாம், கேர்லி ஹேர் என்று கூறப்படுகின்ற மேகியை போன்று சுருள் சுருளாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி என்ன கலர் ஆடை அணிந்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற வகையிலான கலரில் தம்முடைய முடியை மாற்றிக்கொள்ளலாம். இந்த நிலையில் இதற்கு பின்னால் ஏற்படும் விளைவுகளை தெரிந்து கொள்ளாமல் பெண்கள் தற்போது விதவிதமான ஹேர் ஸ்டைலில் மூழ்கி வருகிறார்கள் என்று ஒரு மருத்துவர் கூறியிருக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் அதிக பெண்கள் தற்போது சீயக்காய், மருதாணி போன்றவற்றை மறந்துவிட்டு கெமிக்கல்ஸ் போன்றவற்றில் மூழ்கிவிட்டார்கள். தற்போது ஸ்ட்ரிக் என்ற ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள். அதாவது ஒவ்வொரு முடியை மட்டும் கலராக வரிக்குதிரை போன்று மாற்றிக்கொள்கிறார்கள். இப்படி கெமிக்கல்ஸ் அதிகமாக அவரது முடியில் படும்போது அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்று கூற வருகிறேன். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைனஸ் பிரச்சனை உள்ள ஒருவர் ஐடி துறையில் இருந்து வந்திருந்தார். அவரை பார்க்கும்போது நான் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்று நினைத்து விட்டேன். ஏனென்றால் அவரது முடி அனைத்தும் கலரிங் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் அவர் கூறுகிறார், நான் தமிழ் பேசுவேன், நான் இந்த ஊரை சேர்ந்தவள் என்று கூறுகிறார். அந்த பெண்ணின் கூந்தல் பிறக்கும் போது கருமையாக இருந்துள்ளது. ஆனால் அவர் அதனை கலரிங் செய்து கோல்டனாக மாற்றியுள்ளார். அந்த கெமிக்கல் அவருக்கு அதிகமாக பட்டு அதனால் அவரது சைனஸ் பிரச்சனை மேலும் முற்றி போய் இருக்கிறது. மாதம் 20,000 ரூபாய் வரை இதில் செலவிடுவேன் என்று ஹேர் கலரிங்கை அந்த பெண் செய்ததாலேயே தற்போது அவரது சைனஸ் பிரச்சனை அவருக்கு அதிக தொந்தரவுகளை ஏற்படுத்தி வருகிறது. அதனால் ஹேர் கலரிங் போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்று மருத்துவர் கூறியுள்ளார். இணையத்தில் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருவதால் வாரம் ஒரு ஹேர் ஸ்டைலை பின்பற்றி வந்த பெண்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.